அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய எனக்கு எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை விட வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. நிறைய எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் வளரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க, கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்லாம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் வருது. நிறைய விஷயம் நமக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம் மாறுங்க. இப்போ பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதம் எப்படின்னா, அந்த சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடம் மீனத்தில் போய் பிரவேசிக்கிறார். சனி பெயர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அங்கே இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது ஒரு பகை கிரகங்க. அங்கே போய் இருக்கும் பொழுது சுக்கிரன், அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் சனி பகவான் இருக்காங்க. இந்த 3 கிரகங்களும் மீனத்தில் இருந்து பங்குனி மாதத்துடைய பலாபலனை நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்ல போகிறோம். அதை விட இந்த பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய அமைப்புங்க. பங்குனி 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு. இது எப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷங்க. இதை செஞ்சு பாருங்களேன், பெருமாளுக்கு உகந்தது. ஏன்னா திருமலை ஏழுமலையான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலை உங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கு நம்ம போயிட்டு துளசி, கற்கண்டு, உங்களால் முடிஞ்சது தான தர்மத்துக்கு அவள், நாட்டு சக்கரை எது வேணாலும் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏகாதசி விரதத்தோடு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தெலுங்கு வருட பிறப்பும் ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கறனால விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க, கேட்டுட்டு வாங்க. 7ஆம் தேதி வரக்கூடிய இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் பண்டிகை. நோம்பெல்லாம் வச்சு விசேஷமாக அவங்க விரதத்தை முடித்து தன்னுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடிய, முஸ்லீம் கொண்டாடக்கூடிய அனைத்து ஒரு நட்புள்ளத்தோடு சொல்லக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகை விசேஷமாக நன்னாளாக பங்குனி மாதம் வரக்கூடிய அற்புதமான நாள். 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ராமருடைய, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் இந்த கலியுகத்திலேயே ராமருடைய அவதாரம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ராமர் அஷ்டமி நவமி. அப்போ கிருஷ்ணன் ராமர் ஒவ்வொரு 10 அவதாரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் ஸ்ரீராமருக்கு அத்தனை விசேஷம் உண்டு. அதனால தான் பௌர்ணமியில் கூட நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை வேணும், நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியில் இருக்குது அப்படின்னா அந்த பௌர்ணமி இரவு எடுக்கக்கூடிய பூஜை அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நிறைய இருக்குது. ராமருடைய பெருமாளுடைய வழிபாடுங்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அந்த சத்யநாராயண பூஜை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் நமக்கு பணவரவை தருவார், தனவரவை கொடுப்பார். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பங்குனி மாதத்துடைய பலாபலனை வரிசையாக நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ராசியினுடைய பதிவில் சந்திப்போம். கன்னி ராசி, புதன் அருமையான இடங்க. ஏன்னா அந்த கன்னி உங்களுக்கு எப்படின்னா, எப்பயுமே நான் பார்த்துக்கிறேங்க மேடம், எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கஷ்டப்பட்டு நொந்து நூடுலாகி ஒவ்வொரு மாதமும் எனக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருந்து இருந்து நான் பெரிய பில்டிங் கன்சல்ட்டிங் எடுத்திருக்கேங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னன்னே தெரியல. திருக்கணிதம்படி சனி பகவான் அங்கே இருக்கிறார். வாக்கியம்படி இப்போ ஸ்ட்ராங்காக உக்காந்துட்டாருங்க. நான் உக்காந்துட்டேன், நேராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பங்குனி மாதம் உனக்கு என்னத்தை கொடுக்கலான் இருக்கேங்கிறதுக்கு சூரியனும் சுக்கிரனும் வேறு அங்கே இருக்காங்க உங்களுடைய 7ஆம் பாவகத்தில். அப்போ நட்பு வட்டாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. என் ஃப்ரெண்ட்ஸுடா, நண்பேண்டா சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் நல்லா பழகிட்டு இருந்தோம், சின்ன பணத்தினாலேயோ அல்லது கமிட்மெண்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை
எதிர்பார்த்து நீங்கள் நஷ்டத்தை அடைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் கிரகங்கள் நகரும்போது நம்ம சொல்லக்கூடியதுங்க. ஒரு பிரசனத்தில் சொல்லிடுவோங்க. ஒரு நொடி பொழுதில் ஒரு கடிகார பிரசனத்தை வச்சே சொல்லுவோம். எத்தனை நாள் ட்ராவலில் நமக்கு ஃபோன் வரும் தெரியுமா? அப்போதைக்கு மேடம் எனக்கு ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லிடுங்க. எப்படிங்க? இப்போ இது நடக்குமா நடக்காதா? சைன் பண்ண போகிறேன். இந்த சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ ஒரு விஷயம் பேச போகிறேங்க, அது சக்ஸஸ் ஆகுமா? நான் போக ஒரு இன்டர்வியூ எனக்கு வேலை கிடைக்குமா? எத்தனை பேர் கேட்குறாங்க பிரசனம். அப்போ அந்த பிரசனத்துக்கு அத்தனை வலிமை உண்டு. உங்களோட ஜாதகமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நாங்கள் கடிகார பிரச்சனை வச்சு பார்த்துருவோம். அப்படின்னா சந்திரநாடி வச்சு கூட நம்ம சொல்லிடுவோம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. இந்த புதன்கிற விஷயம் உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு இந்த கன்னிக்கும் நிறைய ஆராய்ச்சி குணம். அவசரத்தை மட்டும் நிறுத்திக்கிங்க, ஆட்டோமேட்டிக்காக நிறுத்துவீங்க. அப்பா பையன் சண்டை வர்றது, கணவன் மனைவிடைய சின்ன சின்ன பூசல் வர்றது, ஸ்கின் அலர்ஜி, வயிறு பிரச்சனை, உபாதைகள் வரும். கவனமாக சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும். மருந்து மாத்திரை எடுக்காமல் கவனமாக எடுத்துக்கணும். நமக்கு என்ன மெடிசன் ஒத்து வரும்? அலோபதியா, இங்கிலீஷ் மெடிசனா, சித்தாவா, ஆயுர்வேதிக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ எது நமக்கு செட் ஆகுமோ அந்த தசா புத்தியில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிடும். அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்குலாம் நிறைய இயற்கை நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்ம பெறணும். அப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு சில மன வருத்தலையும் உடல் ஆரோக்கியத்தை குறைபாடை கொடுக்கறதும் சோம்பேறித்தனத்தை கொடுக்குங்க. இந்த பங்குனி மாதத்துலேருந்து உங்களுக்கு என்னங்க, சின்னதாக தூங்கிக்கலாம், 1 மணி நேரம் கழித்து போகலாமே, ஏம்மா நாளைக்கு போய் பார்க்குறேனே, இப்படி காலத்தை நேரத்தை தள்ளி போடக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படிங்கிறத இந்த பலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் காத்துக்கிட்டு இருந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் கொடுக்கும் பங்குனி மாதம் கன்னிராசிக்குங்க. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய மார்க் வாங்கணும்னு விவேகமாக உட்காந்து நேரமாக நீங்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பீரியடுப்பா, எந்திரிச்சு படிப்பா அப்படின்னு நீங்களும் ஊக்கப்படுத்தணும். நம்ம ஒரு ராசிநாதனுக்கு சொல்லும் பொழுது ஒரு கோச்சார கிரகத்தை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ சில விஷயங்கள் நமக்கு உடனே புரிதலை கொடுக்கக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்கு தரும் இந்த மாதம். புதிய முயற்சிக்கு நீங்கள் நல்ல பொருத்தம் பார்க்குற மாதிரி புதிய முயற்சிக்கும் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஆனால் அந்த 7ஆம் இடத்து சனி பகவான் சில குறைகளை, சில விஷயத்தை, ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஏமாற்றத்தை அதே போல் விரயத்தை கூட கொடுக்கலாம். அப்போ நம்ம ஒரு கற்பனையில் இருப்போம், இவ்வளோ கிடைக்கும், நமக்கு இவ்வளோ விஷயம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும், 1 மாதத்தில் கிடைக்கும், 5 நாளில் கிடைக்கணும், இப்படி எதிர்பார்த்தது என்னதுங்க, காரிய சித்தி கைகூடணும்ல. அப்போ பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பை தந்துரும். அப்படிங்கிறத சிவனும் பெருமாளும் இருக்கக்கூடிய கோயில் முடிஞ்சால் என்ன, அந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது, கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குன்னா தில்லை நடராஜர் பெருமாளும் அங்கே இருக்கார். ஸோ சிதம்பரம் போயிட்டு வாங்க, திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை போய் ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. பச்சை பயிறு தானம் பண்ணுங்க. பச்சை பயிறு அடிக்கடி நீங்களும் உணவில் சாப்பாட்டில் எடுத்துங்க. மேற்கொண்டு சந்தேகம் தான் டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, கண்டிப்பாக நீங்கள் கேட்டு உங்கள் முழு ஜாதகத்தில் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.